ஹலோ, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அயனி சமநிலை பார்த்தோம் இல்லையா, அழகு 8 செகண்ட் வால்யூம், அதோட கண்டினியூஷன் சாப்டரை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலிமை குறைந்த அமிலங்களோட அயனியாதல். வலிமை குறைந்த அமிலங்களோட அயனியாதல்னு பார்க்குறப்ப நம்ம இங்கே எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, HE அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஈக்குவேஷனை HA plus H2O gives H3O plus A minus அப்படின்னு இருக்கு. இல்லை HAன்றது என்னன்னா ஆசிடை குறிக்குது, அதனால தான் ஏன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வலிமை குறைந்த அமிலங்கள் வந்து எப்பொழுதுமே நீர்ல வந்து பகுதி அளவு தான் வந்து பிரிகை அடையுது. பகுதி அளவு பிரிகை அடையுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபுல்லா கரையிறது இல்லை, பாதி தான் வந்து கரையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாதியை கரையக்கூடிய பிரிகை அடைந்த அயனிகளுக்கும் பிரிகை அடையாத அமிலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விகிதத்தை தான் ஈக்குவேஷனை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த சமநிலை என்ன நடக்குது அப்படின்றதான் எழுதியிருக்காங்க ஈக்குவேஷனா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா ஹெச் வந்து H2ஓட சேர்ந்து H3O+ஆ வந்து கன்வெர்ட் ஆகுது, ஏ தனியா வெளியில போயிடுது. இப்போ இங்க வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேசிக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன், நினைப்பு இருக்கா? ஸோ அந்த அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கேயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் பக்கம் என்ன வந்திருக்கு, H3O+ + A-. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேஷன் போடணும். கான்சன்ட்ரேஷனா செறிவு. ஸோ செறிவுன்றதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, அடைப்பு குறிக்குள்ளரை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால KC = அடைப்பு குறிக்குள்ளரை H3O+ அதே மாதிரி A- டிவைடட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ HA பிராக்கெட், அதே மாதிரி இங்கிட்டு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் வாட்டர் மாலிகூல். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோல் லிட்டரில் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறப்ப நீரோட அந்த அளவு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ H3O+ A கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை HA மட்டும்தான். ஸோ இங்கே நம்ம அடுத்தது என்ன கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்ற கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம உள்ளார கொண்டு வரோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த நீரோட இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம் இல்லையா. கேன்சல் பண்ணுறதை வந்து முழுமையாக நம்ம வந்து கேன்சல் பண்ணாமல் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா கேன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். அதனால தான் அந்த வாட்டருக்கு பதிலாக நம்ம கேன்னு சொல்லி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, திரும்பவும் KA அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேர்மை வந்து கொண்டு வராங்க. KAனா என்ன அப்படின்னா, அமிலத்தோட பிரிகை மாறிலி. கேன்றது மாறிலிமா, ஏன்றது ஆசிட். ஸோ அந்த ஆசிடோட பிரிகை மாறிலி தான் நம்ம இங்கே வந்து போட்டுக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா KA is equal to H plus A minus divided by HA அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, கேசியும் கேயும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சைட்ல பாருங்க KC into K is equal to KA. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து KA மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஸோ KA எப்படி நம்ம எழுதணுமோ ஆசிடுக்கு அதே மாதிரி பேஸுக்கு எழுதுறோம். பேஸ்னா B. ஸோ KB is equal to B plus OH. நம்ம ஆசிட்னா H plus போடுவோம், பேஸ்னா OH மைனஸ் போடுவோம். ஸோ அதனால B plus OH minus BOH அப்படின்னு சொல்லி போடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்வால்டோட நீர்தல் விதி. ஆஸ்வால்ட் நீர்தல் விதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு வலிமை குறைந்த அமிலத்தோட பிரிகை மாறிலியை வந்து நம்ம KA அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். பிரிகை வீதத்தை வந்து ஆல்பா மற்றும் அதோட செறிவை வந்து கான்சன்ட்ரேஷன், அதாவது அதை வந்து Cன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சேர்மத்தோட மோல் எண்ணிக்கையில சமநிலையில பிரிகை அடைந்த மோல்களோட பின்னம், அதோட பிரிகை வீதத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதுறோம். ஸோ இங்க ஆல்ஃபானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிகை அடைந்த மோல்களோட எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த மோல்களோட எண்ணிக்கை. இப்போ நம்ம இங்க வந்து வலிமை குறைந்த அமிலம்னாலே நம்ம யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஸோ CH3COOH gives எவ்வளோனா, சாரி ஈக்குலிபிரியம் H plus CH3COO-. ஓகேவா. இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து அந்த டேபிள பாருங்க. இப்போ நம்ம இங்க வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ அசிட்டிக் ஆசிட் மேல வந்து CH3COOH எடுத்திருக்கோம், H plus எடுத்திருக்கோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுத்தையுமே நம்ம அந்த காலத்தில் வந்து எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்ப மோல்களின் எண்ணிக்கை. மோல்னா உனக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. மோல்னா என்னமா, அந்த ஈக்குவேஷன்ல இருக்கு பத்தியா CH3COOH, அந்த மூலக்கூறு அந்த மூலக்கூறுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். என்ன நம்பர் இருக்கு, எதுவுமே இல்லை, அப்பனா 1ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ அதோட ஆரம்ப மோல்களோட எண்ணிக்கை வந்து 1. ஆனா இந்த H plus வந்து பிரிகை அடைந்த மோல், அதனால அதுக்கு வந்து நம்ம வந்து ஆரம்பத்துல அதுக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது. ஸோ அதனால நம்ம அதை வந்து ப்ராடக்ட் பக்கம் இருக்கிறது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா CH3COOH பிரிகை வீதம். பிரிகை வீதம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆல்பான்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், மேலே நம்ம பார்த்துருக்கோம். அதனால ஆல்பான்னு போட்டோம். இதுங்க ரெண்டுத்துக்குமே இல்லை.
நெக்ஸ்ட் பாரு, சமநிலையில் மோல்களோட எண்ணிக்கை. இதுதான் நம்ம வந்து இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, மேல உள்ளதையும் ரெண்டாவது காலத்துல ரெண்டாவது ரோல இருக்கிறதையும் நம்ம இது பண்ணி 1 மைனஸ் ஆல்பான்னு சொல்லி CH3COOHக்கு போட்டுருவோம். ஹெச் பிளஸுக்கும் CH3COO மைனஸுக்கும் ஆல்பா ஆல்பா பிரிகை வீதம் என்னன்னா அதை மட்டும் போட்டுக்கிறோம். ஏன்னா அதோட மோல்களோட எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு வந்து தெரியாதனால அந்த பிரிகை வீதத்தை வந்து மோல்களோட எண்ணிக்கையா வச்சு நம்ம வந்து போட்டுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா சமநிலை செறிவு. சமநிலை செறிவுன்னு வரப்ப யாரு செறிவுன்னு உள்ளார கொண்டு வரப்ப சி கான்சன்ட்ரேஷன். அப்ப அதை வந்து பெருக்கிக்கிறோம். அப்ப சமநிலையில் மோல்களோட எண்ணிக்கை இன்ட்டு சமநிலை செறிவு. அப்போ 1 மைனஸ் ஆல்பா இன்ட்டு சி. அதே மாதிரி ஆல்பா சி புரியுதா எப்படி பெருக்கிட்டாங்கன்னு. இப்போ இந்த மதிப்புகளை நம்ம அந்த மேல உள்ள அந்த ஈக்குவேஷன்ல போய் பிரதியிட போறோம். எப்படி பிரதியிட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு மாறிலியை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாறிலி ஈக்குவல் டு ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். அதனால நம்ம ப்ராடக்ட் நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, H பிளஸ் பிளஸ் CH3COO மைனஸ் டிவைடட் பை CH3COOH இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ப்ராடக்ட் பக்கம் போய் இதை போய் சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன கிடைக்கும்னா, Ka equal to alpha c divided by 1 minus alpha c. So இதில் என்ன ஆயிடும்னாக்கா alpha squared c squared வரும். 1 minus alpha c into 1 minus alpha into c. So c வந்து கேன்சல் ஆயிடும். So 1 minus alpha squared c மட்டும் இருக்கும். கீழே வந்து 1 minus alpha இருக்கும். 1 minus alpha வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1. ஸோ அதனால அதை நம்ம வந்து விட்டுடுறோம். அதனால நம்மளுக்கு என்ன மட்டும் கிடைக்கும்னா K is equal to alpha squared c மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ஆல்பா ஸ்கொயர் c நம்ம எப்படி விதமா எழுதலாம் அப்படின்னா, K டிவைடட் பை c ன்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு இது ஆல்பாவோட வேல்யூ மட்டும் பார்த்தோம்னா இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போறப்ப ரூட் ஆயிடும்ல. ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K பை c. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே இதுதான். இப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ஆல்பா சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆல்பா சியோட மதிப்பை வந்து இங்க வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேயோட மதிப்பு வந்து 4 × 10⁻⁻4ன்னு வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, ஆல்பாவோட இது பிரகாரம் பார்த்தோம்னா KA டிவைட் பை சி தானே. ஸோ அது பிரகாரம் ரூட் ஆஃப் 4 × 10⁻⁻4 டிவைட் பை 10⁻⁻2 வச்சிருக்காங்க. ஸோ இந்த 10⁻⁻2 and 10⁻⁻2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 10⁻⁻2. ஸோ ரூட் ஆஃப் 4 × 10⁻⁻2 டிவைட் போட்டோம்னா ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம்னா அது 2 × 10⁻⁻1. ஸோ 2 × 10⁻⁻1 நம்ம எப்படி எழுதலாம், 0.2 எழுதலாம். ஸோ அதான் கே அந்த மதிப்பு வந்து ஆல்பாவோட மதிப்பு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி 1 × 10⁻⁻m அமிலச்சரிவுக்கு வந்து பார்த்தோம்னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 2 நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஹெச் பிளஸோட மதிப்பு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஆல்பா சியோட மதிப்புக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹெச் பிளஸ் டேர்ம் பதிலா, அதாவது ஆல்பா சின்னு இருக்குல்ல, அந்த ஆல்பாவுக்கு பதிலாக நம்ம ஆல்பால என்ன வேல்யூ இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெச் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா சி. ஆல்பா மதிப்பு நம்ம என்னன்னு பார்த்தோம், ரூட் ஆஃப் கேஏ பை சி. ஸோ ரூட் ஆஃப் கேஏ பை சி இன்டூ சி. ஓகேவா. ஸோ அப்போ ரூட் ஆஃப் கேஏ சி வந்து சி ஸ்கொயர் டிவைட் பை சி இருக்கும். ஸோ சி கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு சி இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் கே சி வரும். ஸோ ஹெச் பிளஸ் ரூட் ஆஃப் கே சி. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க, இது வந்து அமிலத்துக்கு. காரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே தான் OH மைனஸ்ன்னு மாத்திக்கோங்க. KAக்கு பதிலாக KBன்னு போட்டா போதுமானது. KB அதே தான் ரூட் சி. மற்றபடி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. இப்போ கீழே பாருங்க, இதோட வந்து ஒர்க் அவுட் பண்ண ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இதை பேஸ் பண்ணி. அதாவது ஆல்பாவோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து இந்த கேயோட மதிப்பை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆல்பாவோட வேல்யூனா எப்படி கொடுத்துருக்காங்க, ஆல்பானா என்னது, பிரிகை வீதம். வீதம்னா சதவீதம். ஸோ பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க, 1.20 வரை வந்து பிரிகை அடையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 25 டிகிரி செல்சியஸ்ல 1.20 வரை பிரிகை அடையுது அப்படின்னாக்கா அமிலத்தோட பிரிகை மாறிலியை கண்டுபிடிங்க. KA கண்டுபிடிங்க. ஏன்னா என்னது, ஆசிட். ஸோ அமிலத்தோட இந்த பிரிகை மாறிலியை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.20 வந்து பெர்சன்ட்ல போட்டோம்னா 1.20 டிவைட் பை 100. ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வரும், 1.2 × 10⁻⁻2 வரும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம எங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், K is equal to alpha squared C தானே அதோட வேல்யூ. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஆல்பாக்கு பதிலாக 1.2 × 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயரை வந்து போட்டுக்கிறோம். இன்ட்டு சிக்கு பதிலாக 0.1 போட்டுறோம். என்ன வேல்யூ கிடைக்குது, 1.44 × 10⁻⁵ கிடைக்குது. இதுதான் அதோட வந்து ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம். சரியா. அந்த மாதிரி ஆல்பா கொடுத்து நம்மளுக்கு கேஏ மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இது மாதிரி தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்.
கேஏ மட்டும் இல்லை, கேபிக்கு கேட்டாலும் அதே ஃபார்முலா தான். பட் வந்து பின்னு மட்டும் ஈக்குவேஷனை மாற்றி நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். புரியுதாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொது அயனி விளைவுமா. பொது அயனி விளைவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு வலிமை குறைந்த ஒரு அமிலத்தை வந்து அதோட உப்பு, இப்போ அமில உப்பு இருக்கு அப்படின்னா அந்த அமில உப்பை வந்து அதோட அமிலத்துல வந்து நம்ம கரைக்கிறப்ப அது கொஞ்சம் அளவு தான் கரையும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சோடியம் அசிட்டேட்டை எடுத்து அசிட்டிக் ஆசிட்ல வந்து நம்ம கரைச்சோம் அப்படின்னாக்கா, ஏன்னா அசிட்டிக் ஆசிடோட உப்பு எதுன்னு பார்த்தோம்னா சோடியம் அசிட்டேட். அந்த அதில் போய் நம்ம கரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அளவு தான் கரையும், எல்லாமே கரையாது. ஸோ இது மாதிரியான அதை வந்து கரைக்கும் போது அதோட கரைதலோட அந்த வீதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், பிரிகை வீதம் வந்து குறையும். அதை தான் இந்த பொது அயனி விளைவுல வந்து சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்போ இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ CH3COH இருக்குது, கிவ்ஸ் H+ தனியா பிரியுது, COH3CO மைனஸ் இருக்கு. இப்போ இந்த உப்பு என்னன்னா சோடியம் அசிட்டேட் CH3CO NA எப்படி பிரியுது? NA தனியா பிரியுது, CH3CO மைனஸ் தனியா பிரியுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த அயனி செறிவு வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அயனி செறிவு வந்து என்ன ஆகிட்டே போகுதுன்னா அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா CH3COOH வந்து நம்மளுக்கு வந்து ஹெச்சும் CH3CO மைனஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் திரும்பவும் அந்த CH3CO மைனஸ் அந்த சோடியம் உப்போட நம்ம போடுறப்ப என்ன ஆயிடுதுன்னா Na+ தனியாகவும் CH3CO மைனஸ் தனியாகவும் பிரியறதுனால பழையபடி இது என்னவா கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா CH3COH அசிட்டிக் ஆசிடா வந்து கன்வெர்ட் ஆகலை. அப்ப பொது அயனி விளைவு அப்படின்னா இதுல இருந்து இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பாருங்க, பொது அயனி விளைவுல அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வலிமை கடைசியில இருக்கு, அதை பாருங்க. அதாவது வலிமை குறைந்த மின்பகுளியோட ஒரு பொது அயனி கொண்டுள்ள உப்பை வந்து, அந்த உப்பு தான் என்னன்னா CH3COO NA அப்படின்ற அந்த உப்பு. இந்த உப்பை நம்ம வந்து சேர்க்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த வலிமை குறைந்த மின்பகுளி என்ன அப்படின்னா இந்த CH3COH தான் அந்த வலிமை குறைந்த அமிலம். இதோட நம்ம இந்த உப்பை போடுறப்ப என்ன ஆகுனா அதோட பிரிகை வீதம் வந்து குறையுது. இதான் பொது அயனி விளைவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உப்பு வந்து ஜென்ரலா நம்மளுக்கு பாக்குறப்ப என்ன ஆகும்னா அதோட பிரிகை வீதம் குறையுமா. இதைதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா பொது அயனி விளைவு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல வந்து லீச்சார்ட்டியரோட ஜெனரல் கோட்பாடையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு அமைப்பு மேல நம்ம ஏதாவது ஒரு தாக்குதல் வந்து ஏற்படுத்துது அப்படின்னாக்கா அந்த தாக்கத்தை வந்து அந்த அமைப்பே வந்து சமநிலைப்படுத்தி அதுவே வந்து தன்னைத்தானே சரி செஞ்சு பூஜ்ய நிலையை வந்து அடைஞ்சிரும். எந்த இதுவும் இருக்காது, நம்ம எதுவும் எக்ஸ்டர்னலா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது அந்த லீச்சார்ட்டியர் கொள்கையில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. புரியுதா? உங்களுக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது பொது அயனி விளைவுனா என்ன, வலிமை குறைந்த அமிலத்தோட அந்த உப்பை வந்து அதோட அமிலத்திலே கரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அளவு தான் கரையும், ஃபுல்லா கரையாது. அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாங்கல் கரைசல். தாங்கல் கரைசல்னா என்ன அப்படின்னா, ஒரு வலிமை குறைந்த அமிலம் அதோட இணை காரம் அல்லது இணை அமிலத்தோட போடுறப்ப என்ன ஆகும்னாக்கா கலந்த ஒரு கலவையா வச்சிருப்பாங்க. இந்த தாங்கல் கரைசல் வந்து கொஞ்சம் அமிலம் அல்லது காரம் சேர்க்கறதுனால உருவாகக்கூடிய இந்த pH மாற்றத்தை வந்து தடுக்குது. இதுல வந்து ரொம்ப pH மாற்றம் வந்து அதிகமா வராது, மோரார்லெஸ் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்குமே ஒழிய ரொம்ப வராது. அதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த திறனை வந்து தாங்கல் செயல்முறை மூலமா நம்ம வந்து விவரிக்க போறோம். ஸோ இதுல வந்து ஜெனரல் இப்போ நம்மளோட ரத்தத்திலேயே பார்த்துக்கோங்களேன், நம்மளோட ரத்தத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து கார்பானிக் அமிலம் HCl இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்க அந்த ரத்தமே என்ன பண்ணிடும்னா தாங்கல் கரைசலா செயல்பட்டு அமிலம் காரம் ரெண்டும் சேர்ந்து இணையா செயல்பட்டு நம்மள வந்து பேலன்ஸ் பண்ணிடுது. இதுக்கு பஃபர்னு கூட சொல்லுவாங்க, பஃபர் சொல்யூஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த தாங்கல் கரைசலுக்கு நீங்க வந்து 11th படிச்சிருக்க வந்து வாய்ப்புண்டு. ஸோ அந்த லேப்ல எல்லாம் சேர்ப்ப பஃபர் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதுதான் இது. புரியுதா? இப்போ இதுல வந்து 2 வகையான தாங்கல் கரைசல் இருக்கு. ஒன்று அமில தாங்கல் கரைசல், இன்னொன்று கார தாங்கல் கரைசல். அமில தாங்கல் கரைசல் அப்படின்னா சோடியம் அசிட்டேட் வந்து அதோட அசிட்டிக் அமிலத்தோட வினைபுரிகிறது. கார தாங்கல் கரைசல் அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து அமோனியம் குளோரைடோட வினைபடுறது. ஓகேவா? இப்போ இதோட செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த CH3COH இருக்குல்லையா அமிலம், அதை வந்து நம்ம ஸ்பிட் பண்றப்ப என்ன கிடைக்கும், CH3COO மைனஸ் இருக்கும், பிளஸ் என்ன கிடைக்கும், H+ தனியா கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், நீர் நடுநிலையாக்கிறதுக்கு நம்ம வந்து pH இது பண்றதுக்கு நடுநிலையாக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே நியூட்ரல்ல இருக்கிறது இருக்கும். ஸோ நீரை வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஸோ நீரை சேர்க்கிறப்ப என்ன ஆகுதுன்னாக்கா அதுல வந்து நடுநிலை ஆக்கப்படுது. ஸோ நீர் வந்து H2O H2Oவோட இந்த H சேர்றப்ப H3O+ மாறுது. புரியுதா?
அடுத்தது பாருங்க, இதே மாதிரி CH3COO இருக்குது. இதுலயும் நீர் கரைசல் இருக்கு. அப்ப எப்படி மாறும்? CH3COO மைனஸ் ஆகும் பிளஸ் Na பிளஸ் ஆகும் மாறுது. புரியுதா? என்ன அங்க வந்து எப்படி வருது, ஈக்குவேஷன் வருதுன்னு புரியுதா? மேல உள்ளதே அவங்க வந்து கீழே வந்து H2O வந்து சேர்த்துருக்கிறதா காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த கலவையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த இந்த இதுல வந்து இந்த CH3COO CH3COO மைனஸ் இருக்கு இல்லையா, இதோட இந்த H பிளஸ் ஏறப்ப உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் CH3OH வந்து ஃபார்ம் ஆகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த தாங்கல் கரைசல்னால ரொம்ப பெருசா வந்து அந்த பிஹெச்ல வந்து மாற்றம்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இந்த கான்செப்டை வந்து கொடுத்துருக்காங்களே. மெயினா பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து OH மைனஸ் இருக்கு, இது வந்து காரத்துக்கு கொடுத்துருக்காங்க. OH வந்து நம்ம என்ன பண்றோம், H3O+ன்றது அமில அந்த ஹைட்ரோனியம் அயான், அதனால H3O+ போடுறோம். கிவ்ஸ் என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் வந்து கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த CH3COH முன்னாடி ஸ்பிட்டாச் பத்திய ஈக்குவேஷன் CH3CO மைனஸ் பிளஸ் H3O+ன்னு இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, H3O+H3O+ கேன்சல் ஆகி மீதி உள்ளது அப்படியே நம்மளுக்கு கீழே கிடைக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, CH3COOHக்கு வந்து ஒரு மோல் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 0.8 m இருக்கு. அதே மாதிரி CH3CO மைனஸுக்கு ஆல்பா அப்படின்னு கணக்கிட்டாங்க. அதே மாதிரி ஹெச்சுக்கு ஆல்பா. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட வேல்யூஸ் வந்து அந்த கீழே கொடுத்துருக்காங்க. எத்தனை மோல் வந்து வினைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ் அதோட கேயோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கறது தான். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, CH3COOHக்கு வந்து 0.8 மைனஸ் ஆல்பா கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஸ்பிட் ஆகிறப்ப என்ன ஆகுது, ஆல்பா ஆல்பா. இது நம்ம ஒரு டேபிள்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த இதுதான். இப்போ ரெண்டாவது பாருங்க, அதே இது நம்ம உப்புல போடுறோம். இந்த உப்புல போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அதோட அந்த மோல் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈவனா தான் இருக்கு. 0.8 தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த அமிலத்தோட பிரிகை மாறிலியை நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி தான் Ka is equal to product divided by reactant. ஸோ ப்ராடக்ட் பக்கம் என்ன இருக்குது, CH3COO மைனஸ் H பிளஸ் இருக்கு divided by CH3COH. அந்த CH3COO மைனஸ் பதிலாக நம்ம யாரை போடுறோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா H பிளஸ் தான் நம்மளுக்கு வேணும், ஏன்னா அது அமில மாறிலியோ தானே. ஸோ அதனால H பிளஸ் மட்டும் வெளியில எடுத்துட்டு இந்த KA உள்ளர கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகும், கீழே உள்ளது மேல போகும், மேல உள்ளது கீழே வரும். ஸோ KA into CH3COH divided by CH3COO மைனஸ் அப்படின்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இதுக்கு வந்து நேர்த்தகவுல இருக்கு, அதனால இதோட வேல்யூஸ் அப்படியே உள்ளர வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ CH3COOH தான் மதிப்பு தான் போட்டிருந்தாங்கல்ல, 0.8ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதோட பிரிகை வீதத்தோட நம்ம மொத்தமாக பார்க்குறப்ப என்ன ஆகும், மைனஸ் பண்ணி போடணும். நம்ம அங்கே டேபிள் எப்படி போட்டோம், 1 மைனஸ் ஆல்பான்னு போட்டோம்ல, அதே மாதிரி 0.8 மைனஸ் ஆல்பா. அதே மாதிரி CH3COO மைனஸ்க்கு ஆல்பா பிளஸ் 0.8. ஸோ இந்த மதிப்புகளை நம்ம என்ன பண்ணுறோம், பிரதியிடுறோம். H பிளஸ் இஸ் ஈக்குவல் டு KA 0.8 மைனஸ் ஆல்பா 0.8 பிளஸ் ஆல்பா. பிளஸ் மைனஸ் ஆல்பா கேன்சல் ஆயிடுது. ஸோ வேல்யூஸ் 0.8 இருக்கு, அதுவும் வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு என்ன மட்டும் கிடைக்குதுன்னா KA மட்டும் கிடைக்குது. அப்போ H பிளஸ்னா KA. ஓகேவா? ஸோ கேயோட மதிப்பு அங்கே தான் கொடுத்துருக்காங்க 1.8ன்னு. ஸோ அந்த 1.8 நம்ம பிரதிட்டோம்னா அது எங்கே போயிடும்னா, ஆட்டோமேட்டிக்காக pH லாகுக்கு போயிடும். நம்ம pHக்கு ஃபார்முலா படிச்சோம் தெரியுமா, pH is equal to minus log of H plus concentration of H plusன்னு. அந்த H plusக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை வந்து நம்ம போடுறோம். ஏன்னா pKaனாலும் H plusனாலும் ஈக்குவல் 1, அதனால அந்த மதிப்பை கொண்டு வந்து பிரதிடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10⁻⁵ -5ன்றது முன்னாடி இந்த கான்செப்ட்னா எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப வரும். அதனால இந்த இடத்த மட்டும் ஒரு தடவை சொல்றப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, புரியுதா? ஸோ அடுத்தடுத்து நம்ம கண்டினியூ பண்ற மாதிரியே வரக்கூடாது, அதுக்காக தான் சொல்ல வரேன். அதாவது மேல 10⁻⁵ இருக்கா, அப்போ மேல இருக்கிறது என்ன ஆயிடும், முன்னாடி போயிடும். இது வந்து லாக்ல உள்ள டேர்ம் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 5 வந்து முன்னாடி போயிடுது, மைனஸ் லாக் ஆஃப் 1.8 மட்டும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், லாக் ஆஃப் 1.8 மட்டும் வேல்யூ என்னன்னு தனியாக லாக் புக்கில் எடுத்து கண்டுபிடிச்சு 0.26ன்னு போட்டுக்கிறோம். இப்போ இங்கே 5 இருக்கா, 5 - 0.26 எவ்வளவு, அப்போ 4.74. அதுதான் pH. இதே மாதிரி நம்ம எதுக்கும் போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அமிலத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், இதே மாதிரி காரத்துக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நம்ம காரம் வந்து இவ்வளோ சேர்க்குறோம். ஒரு 1 லிட்டர் தாங்கல் கரைசல் எவ்வளவு, 1 லிட்டர், அதோட 0.01 மோல் இருக்கக்கூடிய நான் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்குறோம். சேர்த்த பின்பு எப்படி நடக்குது, pH மாறி இருக்கா மாறலையா, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்ப நம்ம வந்து இதுல வந்து OH மைனஸோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.01 கொடுத்துருக்காங்க. இப்ப இதோட இதை நம்ம வந்து மாத்தி பாக்குறப்ப இதோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா அதே மாதிரிதான் நம்ம எப்படி அமிலத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணோமோ அதே மாதிரிதான் காரத்துக்கும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது? அதோட மதிப்புகளை வந்து நம்ம பிரதியிட்டு பாக்குறப்ப pH வந்து 4.75 வருது. ஸோ pH 4.75 வரதுனால pH 4 முன்னாடி நம்ம பார்த்தது எவ்வளவு? pH வந்து 4.74 இருந்தது. இதுக்கு 7.5 இருக்கு. அப்ப மோரார்லஸ் ஒண்ணுதான், ரொம்ப வேரியேஷன் கிடையாது. ஸோ இதுல இருந்து இந்த தாங்கல் செயல்முறை வந்து சரிபார்க்கப்பட்டது. இதுல வந்து குறைஞ்ச அளவு மட்டும்தான் வந்து pH வந்து அதிகரிச்சிருக்கிறதுனால இது ரொம்ப வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி இது மூலமா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தாங்கல் திறன் மற்றும் தாங்கல் திறன்னா என்ன, தாங்கல் என்ன இல்ல இதை வான்ஸ்லக் அப்படின்றவர் தான் வந்து இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த தாங்கல் கரைசல் இந்த தாங்கல் கரைசலா எது செயல்படுதோ அது செயல்படக்கூடிய தன்மையை தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா தாங்கல் திறன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தாங்கல் திறனை வந்து ஒரு குறியீட்டு மூலமா குறியிடுறாங்க. அதுதான் தாங்கல் எண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இது குறியீடு தான் என்னன்னா பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் dB/dpH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. dBனா என்னன்னா 1 லிட்டர் தாங்கல் கரைசலோட சேர்க்கப்பட்ட அமிலம் அல்லது காரத்தோட அந்த கிராம் சமானங்களோட எண்ணிக்கை. pHனா என்னன்னா அமிலம் அல்லது காரம் சேர்க்கப்பட்ட பிறகு அந்த pHோட மதிப்பு என்ன இருக்கு அப்படின்றது. ஓகேவா? இதான் வந்து தாங்கல் கரைசல் அல்லது தாங்கல் எண் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெண்டர்சன்-ஹைசல்பர்க் சமன்பாடு. இந்த ஹெண்டர்சன்-ஹைசல்பர்க் சமன்பாடு என்ன அப்படின்னா வலிமை குறைஞ்ச ஒரு அமிலம் எடுத்துக்கிறாங்க, அதோட செறிவு மற்றும் அதன் இணை காரம் புரியுதா, அதோட செறிவு, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த விகிதத்தை வந்து எப்படி சார்ந்து இருக்குது அப்படின்றதுதான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அமிலத்தாங்கல் கரைசல்ல. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ அந்த அமிலத்தாங்கல் கரைசல்ல உள்ள அந்த ஹைட்ரோனியம் அயனி செறிவு வந்து எப்படி கரைசல்ல உள்ள அந்த வலிமை குறைந்த இதோட செயல்படுதுன்றதுனால நம்ம யார் எடுத்துப்போம்? ஹைட்ரோனியம் அயான் H3O+ எடுத்துப்போம். இப்போ இதோட அமிலத்தோட இதை தானே பார்க்குறோம். ஸோ Ka = அமிலம் / காரம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த சமன்பாட்டை நம்ம வந்து விவரிச்சு எழுதுறோம். அதாவது log of H3O+, எல்லாத்துக்கும் வந்து log எடுக்கணுமா, அவ்வளவுதான். ஸோ log of H3O+ is equal to log K, அடுத்தது log of அமிலம் / காரம், அதாவது அமிலம் / உப்பு அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா டேர்ம்ஸோட அந்த குறியீடுகளை வந்து மாத்துறோம். பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகிறோம். இப்போ மைனஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது? மைனஸ் லாக் ஆஃப் H3O+ இதுன்னு சொல்லி மைனஸ் ஆக்கி போடுறோம். அடுத்தது என்ன பண்றோம்? இந்த மைனஸ் லாக் ஆஃப் H3 இதுவோ பிளஸ் வந்து பார்க்க எப்படி இருக்கு? pHோட மதிப்பு மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? pHன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது மைனஸ் லாக் கே நம்ம எப்படி எழுதலாம்? pKன்னு எழுதலாம். ஸோ அதனால pKன்னு சொல்லி அதை எழுதிக்கிறோம். அப்ப பேலன்ஸ் என்ன மட்டும்தான் அப்படியே வருது? மைனஸ் லாக் ஆஃப் அமிலம் / உப்பு மட்டும்தான் அப்படியே வருது. ரெண்டாவது என்ன பண்றோம்? அந்த குறியை மாற்றணுன்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? மைனஸை வந்து பிளஸ் ஆகும். பிளஸ் ஆகிறப்ப கீழே உள்ளது மேலே போடும். ஸோ உப்பு பை அமிலம்னு சொல்லி மாறுது. இது எப்படி? இது வந்து அமிலத்துக்கு. அப்போ காரமா மாத்திரப்ப POHன்னு வந்துடும். POH = PKB, KA வர இடத்துல KBன்னு வந்துடும். பிளஸ் லாக் ஆஃப் உப்பு பை காரம் அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து கீழே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க. இப்போ வந்து 0.20 mol லிட்டர்ல சோடியம் அசிட்டேட்டும் அசிட்டிக் அமிலமும் வந்து கரைஞ்சிருக்கு. அதோட pH மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட Ka மதிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அமிலம் தான் கொடுத்துருக்காங்க. அமிலம்ன்றப்ப நம்ம அமிலத்தோட ஃபார்முலா தான் எழுதணும். ஸோ அப்போ pH = pKa + log of உப்பு பை காரம்னு போட்டிருக்காங்க. உங்க புக்கில் தப்பா இருக்கு, அதை மாத்திக்கோங்க. அது வந்து ஆசிட்னு நான் ஏரோ பண்ணி காட்டியிருக்கேன். அந்த இடத்துல வந்து உப்பு பை அமிலம்னு எழுதிக்கோங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? அசிட்டிக் அமிலம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அமிலம்னு போட்டுக்கோங்க. மற்றபடி Ka வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம pKa வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? மேலே நம்ம பார்த்தோம் தெரியுமா? அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து pH அந்த லாக்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க pH = 4.74 பிளஸ் லாக் ஆஃப் அந்த 0.20 / 0.18 கேன்சல் பண்ணோம்னா 10/9. 10/9ன்றது எப்படி இருக்கு பார்க்க? log of A/B இருக்கு. log of A/B நம்ம எப்படி எழுதுவோம்? log of A minus log of Bன்னு எழுதுவோம். ஸோ அந்த இதில் தான் விரிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 4.79. ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 500 ml கன அளவு உள்ள நீரில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த சோடியம்
அசிட்டேட் அந்த உப்பை வந்து எடுத்து போட்டு நம்ம வந்து கரைச்சி எடுக்கிறோம். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து எவ்வளவு வந்து அதோட கரைசலோட மதிப்பு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் கேயோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மெயினாக நம்ம யாரோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெண்டர்சன் ஹெர்சல்பர்கோட சமன்பாட்டை பயன்படுத்தி தான் நம்ம கொண்டு வரோம். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் pH = pKa + log of உப்பு பை அமிலம் தான். ஏன்னா அமிலம் தான் கொடுத்துருக்காங்க. அசிட்டிக் அமிலம்ன்றதுனால அமிலம் பை உப்பு பை அமிலம் தான் நம்ம வந்து போட்டுக்கிறோம். இப்போ அங்கே கண்டுபிடிச்ச அதே ஒர்க் அவுட் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி 4.74 போட்டோம். இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா உப்புக்கு தனியா உப்பு லாக் ஆஃப் உப்பு பை அமிலம் இருக்கா, உப்புக்கு தனியா நம்ம கண்டுபிடிக்கணும் வேல்யூ, அமிலத்துக்கு தனியா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி pH என்னன்னு கண்டுபிடிக்கணும். உப்போட மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதோட சோடியம் அசிட்டோட மோல்களோட எண்ணிக்கைக்கு போயிடும். சோடியம் அசிட்டேட் மோல்களோட எண்ணிக்கைக்கு நம்ம எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா சோடியம் அசிட்டோட நிறை என்னன்னு தெரியும், அதுக்கப்புறமா அதோட மூலக்கூறு நிறை என்னன்னு தெரியும். இப்போ அவங்க நிறை கொடுத்துருக்காங்க 8.2, அப்போ அதோட மூலக்கூறு நிறை 82. ஸோ அதை வந்து டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டோம். அடுத்தது இப்போ வந்து அதோட டிவைடட் பை கரைசலின் கன அளவு. கரைசலோட கன அளவுனா அவங்க 500 mlன்னு கொடுத்துருக்காங்க. 500 ml கரைசல் அப்படின்னா லிட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்ப அரை லிட்டர் கணக்கு. ஸோ 1/2 லிட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணால் 0.2 ml. ஸோ அதான் உப்புக்கு உண்டாகும். இதே மாதிரி நம்ம அமிலத்துக்கும் கண்டுபிடிக்கிறோம். அமிலத்துக்கு கண்டுபிடிக்கிறப்ப அதுவும் 0.2 ml. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறோம் உப்பு பை அமிலம். அப்போ அது 2 பாயிண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு log 1 வந்து log 1னா 0. ஸோ 4.74 + 0 என்னம்மா 4.74. இதுதான் நம்மளோட pH. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ஸ் அந்த ஒவ்வொரு சாப்டர்ஸ் முடிஞ்ச உடனே அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் சேர்த்தே தான் போடுறேன். தயவுசெய்து அதையும் வந்து பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போதான் நம்மளுக்கு அது என்ன அப்படின்றது வந்து புரியும். எதுவுமே புரியலைன்னாக்கா தயவுசெய்து வந்து கேளுங்கம்மா, சேட் பண்ணுங்க. நீங்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்லயே நீங்க வந்து எனக்கு வந்து கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல எங்களுக்கு அல்லது இந்த பிபிடியோட கவுண்டிங் நம்பர் வரும். ஸோ அதில் வச்சாவது நீங்கள் கேட்கலாம். இதில் இந்த இடத்த வந்து டவுட்டு சொல்லி கொடுங்கன்னாக்கா அது வந்து என்னன்னு சொல்லி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? புரியுதுங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ போடுறத கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் போடுறது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.